வணக்கம். நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த தொழில்நுட்ப உலகத்துல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? இந்த தகவல் தொகுப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது மைக்ரோசாஃப்ட் ரீசர்ச் வெளியிட்ட 2026ஆம் ஆண்டிற்கான ஏஐயின் எதிர்கால கட்டமைப்பு பத்தி தான். இது சும்மா ஒரு வழக்கமான அப்டேட் கிடையாதுங்க. மொத்த டெக் உலகத்தையே புரட்டி போட போற ஒரு மாபெரும் மாற்றம். ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். இதுவரைக்கும் நாம கேள்வி கேட்டா ஏஐ பதில் சொல்லும். ஆனா அந்த ஏஐ கேள்விகளுக்கு பதிலளிப்பதை நிறுத்திட்டு தானே சுயமா முடிவெடுத்து களத்துல இறங்கி வேலை செஞ்சா என்ன நடக்கும்? கற்பனை செய்யவே கொஞ்சம் பிரமிப்பா இருக்குல்ல. அதுதாங்க நம்மளோட நிஜமான எதிர்காலம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம 5 முக்கியமான விஷயங்களை அலச போறோம். பதிலளிப்பதிலிருந்து செயல்படுத்துதலுக்கு, சாட் விண்டோவிற்கு அப்பால், அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்தில் மாற்றம், புதிய கோடிங் யதார்த்தம் மற்றும் மாற்ற முடியாத திறன் இடைவெளி. இதுல இந்த 5வது பாயிண்ட் இருக்கு பாருங்க, அது உங்களை கொஞ்சம் அதிர்ச்சி அடைய வைக்கலாம். அதனால கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க. முதல்ல பதிலளிப்பதிலிருந்து செயல்படுதலுக்கு அப்படிங்கிற முதல் பகுதிக்குள்ள நாம நுழையலாம். இதுவரைக்கும் ஏஐனா நமக்கு என்ன தோணும்? ஏதோ ஒரு சாட் விண்டோக்குள்ள உட்காந்துக்கிட்டு நாம கேக்குற கேள்விகளுக்கு டெக்ஸ்டாவோ படமாவோ பதில் தர்ற ஒரு டூல், அவ்வளவுதானே. ஆனா மைக்ரோசாஃப்டின் பீட்டர் லீ சொல்ற அடிப்படை மாற்றம் இதுதான். 2024ல ஏஐ என்பது ஒரு விண்டோவிற்குள் இருக்கிற ஒரு சாட்பாட். ஆனா 2026ல அது உங்களோட சக பணியாளர், அதாவது உங்க கூடவே இருந்து உங்களோட அன்றாட வேலைகள்ல நேரடியாக பங்கு கொள்ள போற ஒரு கோவொர்க்கர். எப்படி இருக்கு இந்த ஐடியா? அடுத்ததா நாம பார்க்க போற 2வது பகுதி, சாட் விண்டோவிற்கு அப்பால். குழுக்களுக்கு உதவும் ஏஐ ஒரு சாட் விண்டோவிற்குள் வாழ முடியாது. இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல டீமா ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் சாட் விண்டோவை ஓபன் பண்ணி கேட்டுட்டு இருந்தா எவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆகும்? இந்த மிகப்பெரிய தடைய உடை தெரியறது தான் மைக்ரோசாஃப்டோட தற்போதைய முக்கியமான நோக்கமா இருக்கு. இங்கேதான் ஒரு புது வார்த்தை உள்ள வருது, மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ். அப்படின்னு என்னன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். மனிதர்களாகிய நாம எப்படி ஒரு டீமா சேர்ந்து வேலை செய்யும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சில நேரங்கள்ல விவாதித்து கடைசியா ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம், அதே மாதிரி பல ஏஐ மாடல்கள் தங்களுக்குள்ளே ஒன்னா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்கிறது தான் இந்த மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ். ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குல்ல, ஆனா இதுதான் நிஜம். இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஏஜென்ட்கள் எப்படி வேலை செய்துங்கிறது தான். முதல் படி ஒரு பிரச்சனைய ஆராய்கிறது. 2வது படி தான் ஹைலைட். இந்த ஏஜென்ட்கள் தங்களுக்குள்ளேயே முரண்பட்டு விவாதிக்கும். ஆமாங்க, நம்மள மாதிரியே தான். 3வது படியா சரியான டேட்டாவை வச்சு அந்த முரண்பாடுகளை சரிபார்த்து ஒரு தெளிவான முடிவுக்கு வரும். இப்படி ஆரோக்கியமா விவாதிச்சு ஒரு முடிவுக்கு வர்றதால தான் இந்த ஏஐ அமைப்புகள் மேல நமக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை உருவாகுது. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் உங்களோட அன்றாட வேலைகள்ல நிஜமாவே என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? இதோ சொல்றேன். ஒரு பெரிய இசைக்குழுவை எந்த தப்பும் இல்லாம அழகா வழிநடத்துற ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி பல ஏஐ ஏஜென்ட்களை தானியங்காக ஒருங்கிணைத்து நிர்வகிக்கிற ஒரு மேனேஜர் தான் இந்த ஏஐ ஆர்கெஸ்ட்ரேஷன். இது பல படிகள் கொண்ட உங்க வேலைய எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப நேர்த்தியா தானாகவே சிந்தித்து செஞ்சு முடிக்கும். சரி, இப்போ நாம 3வது பகுதிக்கு போகலாம். அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்தில் ஏற்பட போகும் மாற்றம். உலகளாவிய ஆரோக்கியம், அதாவது குளோபல் ஹெல்த் விஷயத்துல ஏஐயோட பங்கு அபரிமிதமா இருக்க போகுது. உலக நாடுகள் மத்தியில இருக்கிற மருத்துவ வசதி இடைவெளிகளை குறைக்கிறதுல ஏஐ ரொம்ப தீவிரமா செயல்பட போகுது. அதே மாதிரி அறிவியல் துறையில இது வெறும் நம்பர்களை கணக்கிடுற டூல் மட்டும் இல்ல, அறிவியல் ஆராய்ச்சி முறைகளோட ஒரு மைய பகுதியாகவே ஏஐ மாறப்போகுது. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் தாங்க. அடுத்து நாம பார்க்க போற 4வது பகுதி டெவலப்பர்களுக்கானது, புதிய கோடிங் யதார்த்தம். இங்க டெவலப்பர்கள் முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இது வரைக்கும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு சில வரிகள் கோடிங் வேணும்னா ஏஐ கிட்ட கேட்டு தனித்தனி துணுக்குகளா, அதாவது ஸ்னிப்பெட்ஸா வாங்கி பயன்படுத்துறோம். ஆனா எதிர்காலம் அப்படி கிடையாது. எதிர்காலத்துல ஏஐ உங்களோட முழு சாஃப்ட்வேர் கட்டமைப்பையும் அதோட செயல்பாட்டு சூழலையும் முழுமையா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா அது ஒரு முழுமையான ப்ராஜெக்ட் பார்ட்னரா மாறிடும். இதனாலதான் பீட்டர் லீ ரொம்ப உறுதியா ஒரு விஷயத்த அடிச்சு சொல்றாரு. கணினியின் அடுத்த மாபெரும் பாய்ச்சல் பெரும்பாலான மக்கள் நிலைப்பதை விட மிக அருகில் உள்ளது அப்படின்னு. இது எங்கேயோ 2030லயோ இல்ல 2040லயோ நடக்க போற விஷயம் கிடையாது. மிக விரைவிலேயே, சொல்லப்போனா 2026லயே இது முழு வீச்சில் நம்ம கையில இருக்க போகுது. அதனால இப்பவுமே நாம தயாராகிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான 5வது பகுதிக்கு வந்திருக்கோம். மாற்ற முடியாத திறன் இடைவெளி. வருடம் முன்னால அமேசான் ஏஐ தலைவர் அலி கே மில்லர் சொல்ற ஒரு வார்த்தை இது. கேக்குறப்பவே கொஞ்சம் பகீர்னு இருக்குல்ல? உங்களை நீங்களே இந்த புதிய டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி தயார்படுத்திக் கொள்ள உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அவகாசம் வெறும் 1 வருஷம்தானாம். அவர் எக்ஸாக்ட்டா என்ன சொல்றாருன்னு பாருங்க. 1 வருடத்தில் ஏஐ பயனர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் இடையிலான இடைவெளி மாற்ற முடியாததாகிவிடும். இதோட ஆழத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏஐ பயன்படுத்துபவர்களுக்கும் அதை பயன்படுத்த தெரியாதவர்களுக்கும் இடையிலான அந்த ஸ்கில் கேப் ஒரு கட்டத்துக்கு மேல பின்னோக்கி செல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரியதா மாறிடும். அதாவது நாம புதுசா கத்துக்க வேண்டிய நேரம் ரொம்ப வேகமா குறைஞ்சிட்டு வருது. இத கேட்டுட்டு நாம பயப்பட தேவையில்ல. பதிலா நாம இப்போ என்ன செய்யணும்? மோ கவுடட் மற்றும் மைக்ரோசாஃப்ட் வழிகாட்டுதல்கள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. 1, ஏஐ கிட்ட வேலை வாங்குறோம் அப்படிங்கிற மனநிலையில இருந்து வெளியே வந்து அது கூட இணைந்து வேலை செய்யற ஒரு சக பணியாளர் அப்படிங்கிற மனநிலைக்கு மாறுங்க. 2வது, இந்த மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கத்துக்குங்க. 3வது, சின்ன சின்ன ப்ராம்ப்டா கொடுக்காம ஒரு முழுமையான சூழல்ல ஏஐய பயன்படுத்த பழகுங்க. ரொம்ப முக்கியமா இந்த 2026-2027 காலகட்டம் முழுமையா வரதுக்கு முன்னாடியே உங்களை ஒரு தகுதியான இடத்துல நிலைநிறுத்திக்கோங்க. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு ஆழமான கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். 2026ஆம் ஆண்டுக்குள் ஏஐ அப்படிங்கிறது உங்களுக்கு வெறும் வேலை செய்யும் கருவியா மட்டும் இருக்க போகுதா, அல்லது உங்களுக்கு சமமான உங்க கூடவே பயணிக்க போற ஒரு திறமையான சக பணியாளராக இருக்க போகுதா? இந்த கேள்விக்கான பதில் அடுத்த 1 வருஷத்துல நீங்க எடுக்க போற முயற்சிகள்ல தான் இருக்கு. மாற்றத்துக்கு தயாராகுங்க, எதிர்காலத்தை உங்க கையில எடுங்க. இந்த தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க. அடுத்த தொகுப்பில் சந்திப்போம்.